இங்க பாருங்க, வியூ பாருங்க, அங்க மணிருச்சு. வா, சூப்பரா இருக்குங்க. இங்க இருந்து வியூ, அங்க இருந்து ரோடும் தெரியுது. இந்த எப்படி இருக்கு பாருங்க வியூ. ஐயோ பாருங்க, இங்க கேப்ல ஒரு பிளாக் ஷீப் கருப்படு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க தோட்டத்துல. ஓ பாருங்க வியூ எப்படி இருக்கு பாருங்க. கிரீன் த்ரோட்லஸ் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் அதே ரூமில் தாங்க இருக்கோம். இப்போது இங்கேருந்து நம்ம மூணாறு கிளம்பிட்டோம். இப்போது கரெக்டாக டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8:45 ஆச்சுங்க. ஒரு 8 o'clock கிளம்பலாம் தான் நினச்சோம். பட் செம்ம குளிர், அதனால் குளிக்கிறது கொஞ்சம் டிலே தான் குளித்தேன். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே 3ல் வரும். டே 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டு கொடைக்கானல், அதுக்கப்புறம் கொடைக்கானல்லேருந்து பூம்பறை அந்த ஒரு சின்ன கிராமம், அதை வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி டே 3ல் வந்து நம்ம கொடைக்கானல் டு மூணார் வந்து போகிறோம். பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இங்கேருந்து மூணார் பார்த்திங்கன்னா ஒரு 160 kilometers இருக்குது. ஸோ ஒரு 4 hours ஆகும்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, ஒன்றே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மோட்டோ வேலைங்களாம் பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்க்குலாம் போகலாம். இதுதாங்க நம்ம ரூம்லேருந்து வியூ, பால்கனி வியூ. ஓ இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது. நம்ம வந்து 2 நாளுமே பார்த்திங்கன்னா ஃபுல் மிஸ்டாக தான் இருந்துச்சு. அதனால் எதுவுமே தெரில, அங்கே இருக்கிறதெல்லாம் சுத்தமாக எதுவுமே தெரில. இப்போ தான் வந்து வெயில் அடிக்குது. 2 days இருந்தோம். ரூம்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம ஓகே ஓகே கண்டிப்பாக அவங்ககிட்ட கொடுத்துருங்க டீக்கு. இல்ல அது பரவாயில்ல, நான் அப்பதான் அதனாலதான் நான் எந்திரிச்சேன். அது நல்லதுதான். பரவாயில்லம்மா. ஓகே நன்றிம்மா. பரவாயில்ல, இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க, மன்னிச்சுக்கங்கலாம் சொல்லாதீங்க, பரவாயில்ல. சரிம்மா, சரி ஓகேம்மா. இல்லை இது ஒரே இது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பைக் நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் கிடையாதுங்க. ஸோ நம்ம வெளியே தான் நிப்பாட்டணும். ஐயோ பைக்கை நகர்த்தியிருக்காங்க போல. வேறு வண்டி நிப்பாட்டுறதுக்காக நம்ம பைக்கை நகர்த்தி நிப்பாட்டியிருக்காங்க. மூணாருக்கு மேப் போட்டாச்சு. ஸோ பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேருந்து மூணாருக்கு பார்த்தீங்கன்னா 160 kilometers இருக்குங்க. அப்படியே ஒரு 4 hours ஆகிடும். ஸோ நம்ம நிப்பாட்டி மெதுவாக வியூவில் ரெஸ்ட்டு போகிறதுக்கு ஒரு 5 hours ஆகிடும். சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டு எல்லாமே போகிறதுக்கு 5 hours கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய மேடுங்க. ஸோ இதெல்லாம் லேடிஸ் வண்டி ஓட்டிகிட்டு வரதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்தான். ரீசெண்டில் பொதுவாக எல்லாருமே வண்டி ஓட்டு வரது கஷ்டம்தான். சொன்னேன் இல்லையா பார்த்தீங்களா, மேடு ரொம்ப மேடு வந்து ரொம்ப பெரிய மேடு. ஸோ பார்த்து கவனமாக தான் போகணும் இங்கெல்லாம். அது இல்லாமல் இது 1 way போட்டிருக்காங்க. பட் பைக்லாம் ஏறி தான் வருது. வேற வண்டி நம்மளை கூப்பிட்டு போகுது. ஓகே இறங்கி முடிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ மேட்டில் வீடு கட்டியிருக்காங்க. நம்ம வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம், இல்லை அவங்க வீடு கட்டியிருக்காங்க. டாமினஸ் சவுண்டு பார்த்தீங்களா, சைலன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூகுள் குட்டப்பா, உன்னை நம்பி தான் போயிட்டுருக்கேன். டிக்கெட்டை மாற்றி விட்டுறாத, கரெக்டாக கூட்டிகிட்டு போவோம்மா. நான் சொதப்புது பாருங்க. இது எங்கே கூப்பிட்டு போகுது பாருங்க, மூணார் போகிறதுக்கு. ஆஹா இது பாருங்க நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குன்னு. ஆனா மூணார் போறதுக்கு இதான் வழியா? மூணார்
ஆமா, மெயின் ரோட்ல ஜாயின் ஆகும், அப்படியே ரைட். அப்படியா? ஓகே. ஏரியா மாதிரியே இருக்கு. கூகுள் நம்பி தான் போறேன். அதான் கூகுள்ல போட்டிருப்பீங்க, ஆ, இந்த ரோடு தான். ஓகே. அப்படியா? மெயின் ரோடு இருக்கும், மெயின் ரோட்ல ரைட் எடுத்தா அது. சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ பாருங்க, இங்கேருந்து வியூ எப்படி தெரியுது பாருங்க. நம்ம ஏதோ மேட்டில் இருக்கிற மாதிரியோ, அது அந்த மலை வந்து பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப டேஞ்சரான ரோடு. கொஞ்சம் ஸ்ட்ரைட் விட்டோம்னா நேராக போய் ஒரு சாத்த வேண்டியதுதான். சரியான இறக்கங்க இது. பயங்கரமான இறக்கம். கார் ஓட்டிட்டு வர்றது எல்லாமே டேஞ்சர் தான். இதுதான் மெயின் ரோடா? இந்த ரோட்டுக்கு வர்றதுக்கு தான் நம்மளை நீ கூப்பிட்டு வந்தியா? பெட்ரோல் வர கம்மியா இருக்குங்க. இங்க இருந்து வியூ பாருங்களேன். அப்படியே நேரம் வந்து மேல அப்படியே தீப்பெட்டி மாதிரி அப்படியே அடுக்கடுக்கா வீடெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம மூணார் போகிறதுக்கான மெயின் ரோடை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பட் அது கூட்டு வச்சு பாருங்க ரோடு. வேற லெவல் ரோடுங்க அது. அதான் வெயில் அடிச்சாலுமே அந்த சில்னஸ் இன்னும் போகவே இல்லை. இன்னும் அப்படியே தான் இருக்கு. போகிற வழியில டிஃபன் சாப்பிடுங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு ஃபியூவல் போடணும். ஃபியூவல் போட்டு அப்படியே போகணும். வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக மழை தான் இல்லையா? வர வழியில நம்ம கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் வரும்போது நல்லாவே மழை. வண்டியெல்லாம் நல்லாவே சேர் ஆயிடுச்சுங்க. ஏதாவது வாட்டர் சர்வீஸ் வந்துச்சு அப்படின்னா வாட்டர் வாஷ் பண்ணிக்கணும். நல்லா அழகான வியூங்க. நான் வரும்போது ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தனால நமக்கு எதுவுமே பெருசாக வியூ தெரில. இப்போ தெரியுது பாருங்க வியூ. பாருங்க, அழகா இருக்குங்க. நைஸ். வெயில் அடிக்குது. 10 மணிக்கு செக் அவுட் சொன்னாங்க. ஸோ கரெக்டாக வந்து நம்ம 9:55 வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். மூணார் பரவலில் பார்த்தீங்கன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சி இருக்கு. வண்டி போகுமான்னு தெரில. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இங்கேயுமே தண்ணி கம்மியாக தாங்க இருக்கு. குளிக்க முடியாது. இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்து ரசிச்சுக்கலாம், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மேகி ஆம்லேட்டு, ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் 2 நாள் மேகி சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கும் வந்து மேகி வேண்டாம். கிளம்பிட்டோம். செக் போஸ்ட்லேருந்து, கொடைக்கானல் செக் போஸ்ட்லேருந்து ரிட்டர்ன் வெளியே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா கோயம்புத்தூர் பழனி. இந்த ரோடு கோயம்புத்தூர் பழனி போகிற மாதிரி தான் லெஃப்டில் போகணும். பட் நம்ம இன்றைக்கி போகிறது கோயம்புத்தூர் கிடையாது, மூணார் போகிறோம். ஸோ நம்ம ரைட்டில் போகணும். இந்த லாரி ரொம்ப நேரமாக நம்மளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. டிஃபன் இருக்குன்னு போட்டாங்க, கடையவே காணோம். ஒரு ஹோட்டல் கூட வர மாட்டேங்குதுங்க. மா சாப்பிட்டுன்னு இருக்குமா? ஓகே, அவ்வளோதாங்க. இங்கே தாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கே இருக்க பாருங்க கீழே. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து காஃபி போடுங்க. காஃபி கொட்டையை விளை வச்சு அரைச்சி இவங்களே ரெடி பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக காஃபி கொட்டை தான் காய வச்சுருக்காங்க. ஓகே, 130 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க டிஃபனு. சாப்பிட்டாச்சு. அப்படியே அங்கேயே ஒரு டீயும் குடிச்சிட்டேன். இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆச்சுங்க. இங்கேருந்து நமக்கு 145 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 3.5 மணி நேரம் ஆகும் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் தான் வந்திருக்கோம். இந்த ரைட் எடுத்தோம் அப்படின்னா தேனி.
இண்டிகேட்டர் போட்டு தான் வரேன். ரைட் ஏறிட்டே வராங்க, லெஃப்ட்ல இடமே இல்லாத மாதிரி. யாரா நீங்களா? டேங்க் ஃபுல்லு. ஓகே. ஆமாம் ஆயிடுச்சு. யாருக்கு ஆள் இருக்காங்களாக்கா? அவ்வளோதாங்க, பெட்ரோல் அடிச்சு கிளம்பியாச்சு. ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த அக்கா படாத பாடு பட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, ஏரும் வச்சாச்சு. இனி பறக்க வேண்டியதாங்க பாக்கி. பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அப்படியே டேரக்டா இங்கிருந்து நம்ம அந்த ஹார்பின் பெண்ட் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மூணாறுல. வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு இங்கிருந்து. அப்படியே ப்ராடான ஒரு வியூ. அதான் நம்ம வந்து 2வது ஹார்பின் பெண்ட் ஏறுறோம். நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகிங் சம்பந்தமான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஒரு குட்டி அருவி அழகா தண்ணி போயிட்டு இருக்கு. 2 பேர் உட்காந்துருக்காங்க, யோசிக்கிறாங்க. இருங்க, குட்டி அருவி பைப் மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பட் இது குளிக்கிறது அந்த மாதிரிலாம் முடியாது, சும்மா பார்த்துக்கலாம் அவ்வளோதான். பயந்து ஓடுறாங்க நம்மளை பார்த்து. ஏண்டா இந்த குட்டி அழகா இருக்கு. இந்த கிளவுஸ் பார்த்து பயப்படுது. கிளவுஸ் பார்த்து பயப்படுது. ஓகே பாய். கியர் போறத பார்த்து பயப்படுதுங்க. உட்காந்துருக்குங்க. பட் நம்ம எதுவுமே வாங்கிட்டு வரல சாப்பிட. இந்த மாதிரி வைல்ட் அனிமலுக்கு நம்ம சாப்பிட கொடுக்க கூடாது. நம்ம கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா அது என்ன மிஸ்டேக்னா, அது நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, டூல்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது வாங்குறதுக்காக ரோட்டுக்கு வருது. இப்போ ரோட்டுக்கு வரும்போது என்ன ஆகும், லாரி பஸ் எல்லாம் ஃபாஸ்டா போகும்போது நிறைய குரங்கு அடிபட்டு இறந்து போகுது. ஹார்பின் பெண்ட் இது எத்தனாவது ஹார்பின் பெண்ட் எனக்கு தெரியல, நானே கவுண்ட் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதோட தமிழ்நாடு முடிஞ்சு இதுக்கப்புறம் கேரளாக்குள்ள என்டர் ஆகிறோம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இன்னும் தமிழ்நாடு பார்டர் முடியல, சாரி. செக் போஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணாறுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோங்க. அதாவது மூணாறுக்குள்ள என்ட்ரு ஆகல, கேரளாக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணி நம்ம கேரளாக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். அந்த பார்டர் கிராஸ் பண்ணது போலீஸ்காரங்க ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. அது அந்த வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணிட்டாங்க. எஸ்டி கார்டு ஃபில் ஆனதுனால நம்ம அது எதுவுமே வந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியல. அந்த வீடியோ எல்லாமே, அதாவது அந்த வீடியோவே எடுக்கல.
விட்டுட்டோம். இப்போ இங்கேருந்து மூணாருக்கு நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் ஒரு 1 ஹவர்ல ரீச் ஆயிடுவோம். வியூ எல்லாம் சூப்பரா இருக்குங்க. சரியான வியூ. மிஸ்ட் இல்லைன்னு சொன்னோம், குளிர் இல்லைன்னு சொன்னோம். ஸோ ரெண்டுமே வந்துருச்சு. பட் கொடைக்கானல் அளவுக்கு இல்லை, பட் ஒரு அளவுக்கு குளிரும், நார்மலான ஒரு குளிரும், கொஞ்சம் மிஸ்டும் இருக்கு. அது மிஸ்ட் ரோட்ல இல்லை, அந்த பக்கம் மலைக்கு மேலதான் இருக்கு மிஸ்ட் எல்லாம். இந்த பிளேஸ் சூப்பரா இருக்கு. இப்போ பஸ் எங்க போயிட்டு இருக்குன்னா மூணார் தாங்க போயிட்டு இருக்கு. திருநெல்வேலி டு மூணார், மூணார் டு திருநெல்வேலி. இந்த பஸ் திருநெல்வேலியில இருந்து வருது. தேனி, போடி, போடிமெட்டு, பூப்பாறை, மூணார். ஓ, பூப்பாறை போயிட்டு தான் வருது, பரவாயில்ல. பட் நம்ம பூம்பாறை போகிற வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. யாராவது அந்த வீடியோ பார்க்காம வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோவும் பாருங்கள். அது போக கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் ஃபுல் சீரீஸுமே போட்டிருக்கோம், அந்த வீடியோமே பார்த்துருங்க. இது வந்து கொடைக்கானல் டு மூணார், இது வந்து டே 3. ஸோ டே 2, டே 1 வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோவுமே பார்த்துருங்க. அப்படியே மூணார் போயிட்டு இருக்கும்போது ஒரு டீ ஸ்டாப்பில் நிப்பாட்டினாங்க. டியூனை வாங்கிட்டு இங்கே உட்காந்து அப்படியே திரும்பி பார்த்தா ஃபால்ஸ் போயிட்டு இருக்குங்க. ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகேங்க, டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. சூப்பரான ஒரு டீ, சூப்பரான ஒரு வியூ.